வணக்கம். இப்போதான் வந்து சோஷியல் மீடியாவில் வரேன். அப்போது வீடியோ போடுறேன். என்ன சொல்ல வரேன்னா, பைக்லேயோ கார்லேயோ வந்து தாவேக்கா கொடியை வந்து வச்சுக்கிட்டு தலைவரோட ஃபோட்டோ வச்சுக்கிட்டு ஒரு வதந்தியை வந்து கிளப்பிட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்னு தெரில. எப்படி கேட்டிங்கன்னா, அதை கிழிக்கிற மாதிரியும் நம்ம வந்து ஏற்கனவே ஒரு 18 வருஷம் 15 வருஷம் ஒர்க் பண்ண மாதிரியும் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்புறம் இதெல்லாம் உண்மையானு வந்து கொஞ்சம் விசாரிக்கணும். விசாரிக்கிற மாதிரி ஒரு டீமை வந்து நம்ம உருவாக்கி அவங்க மேலே தக்க நடவடிக்கை எடுக்கணும் கண்டிப்பான முறையில். இதனால் நம்ம ஒரு திடீர்னு ஒரு மாநாடுன்னு வைக்கிறேன்னு வைங்களேன், இவங்கள வச்சு கொஞ்சம் பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதே மாதிரியே ஒரு 100 வண்டி 200 வண்டி இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் பண்ணுற மாதிரியும் கொஞ்சம் முடிவெடுப்பாங்க. அவங்க ஒரு எதிர்கட்சி ஆட்க வந்து முடிவெடுத்திருப்பாங்க. இவங்கள விலை கொடுத்து வாங்கி பேச விட்ருக்காங்க. அது உண்மை அண்ணன். இது வந்து என்ன ஏதுன்னு பார்க்கணும். நான் தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து திரேஸ்புரம் பகுதியிலேருந்து நான் பேசுகிறேன். என்ன ஏதுன்னு பார்க்கணும் அண்ணன். அதுபோக நம்ம கட்சி தொடங்கினதுலேருந்து கொஞ்சம் போராமை பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை நம்ம பார்த்துட்டே இருக்கோம், கண்ணால் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம அதையும் மீறி முன்னேறி வந்துகிட்டே இருக்கோம். மேற்கொண்டும் பார்ப்போம் அண்ணன். நான் தூத்துக்குடி மாவட்டம் திரேஸ்புரம். சரிங்களா? தேங்க்யூண்ணா. எல்லோரும் பார்த்து நீங்கள் இதே மாதிரி நீங்கள் உங்களோட மைண்டுக்கும் வந்து இந்த மாதிரி ஏற்றிக்கிடணும். தப்பான முடிவுக்கு எடுக்காதீங்க. அது போக தலைவர் வந்து பார்க்க வருவாங்க. உங்களை பார்க்க வரும்போது அமைதியான முறையில் நீங்கள் எல்லோரையும் வந்து அனுசரித்து கொண்டு போகணும். கூட்ட நெரிசலில் வந்து நம்ம நம்மளை வச்சு நிறைய பேர் இறந்துட்டாங்க, அடிபட்டுட்டாங்கன்றது வரக்கூடாது. நம்மளோட கட்சி அந்த மாதிரி கட்சி கிடையாது. நம்ம மேற்கொண்டு வந்து வேறு மாதிரி போகணும். பார்த்துங்க. எல்லாத்துக்கும் நன்றி. நீங்கள் பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.